என் நெஞ்சின் கோலமாறி தள்ளுண்ட என்னை கண்டாரே. தினந்தோறும் வாடி வாடி அழகாய் என் மேல் பாடி முல்லை போல் சில்லில் பூத்தாரே. கிருபையே கிருபை, தேவ கிருபை. கிருபை இல்லைன்னா ஒன்றும் இல்லை, அவனோட கிருபை தான் நடந்துச்சு. நாங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப அற்பமாக இருந்துச்சு சூழ்நிலையெல்லாம். ஆனால் தேவன் வாக்கு பண்ண வாக்குத்தங்களின்படியே வாக்குத்தத்தை நிறைவேற்றினார். வாக்குத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தை வெறுமையாக போகல, ஆண்டவரை கைவிடவும் இல்லை. அதை தொடங்கும் போது இந்த மீட்டிங்ஸ் சூட்டபிளை போட்டு வைக்கணும்னு நினைக்கும் போது ஒரு சின்ன ப்ரேயராக வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இதுக்குரிய பிரயாசம் ரொம்ப அதிகம். ஆனால் தேவன் எங்களோட ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். ஒவ்வொன்றையும் பார்த்து நிதானமாக செய்கிற சூழ்நிலை கர்த்தர் வைத்தார். அவ்வளோ சூப்பராக ஆரம்பித்தோம். ஆண்டவர் அதை ஆரம்பித்து கொடுத்தாரு. என்னோடு கூட அநேக சகோதர மகள் துணையாக நின்னாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. அவனுடைய ஆலயத்தில் பணிகளை செய்ய அவங்க தன்னுடைய வேலத்தை கொடுத்தாங்க. தன்னுடைய கைகளையும் தன்னுடைய முழு சரீரத்தையும் கர்த்தருக்காக என்று கொடுத்தாங்க. உண்மையாலுமே இந்த கூட்டம் அவ்வளோ பிரயாசத்தோடு கர்த்தர் நடத்தினார். காலையிலேயே சமையல் வேலை ஆரம்பித்தாச்சு. பாத்திரத்தில் வச்சு இறக்கி வச்சுருக்காரு சமையல்காரர். அவர் சமையல்காரர் செஞ்சு வச்சுருக்கு தாளிச்சா. அதுக்கப்புறம் பிரியாணி ஆகிட்டுருக்கு. பிரியாணி காலையிலே ஒரு 7-8 மணிக்கே ஆயிடுச்சு. தாளிச்சா பிரியாணி உள்ளே வெந்துட்டுருக்கு. அழகாக பிரியாணி செஞ்சிட்ருக்காரு அந்த பாய். அழகாக சூப்பராக டேஸ்ட்டாக அருமையாக காலையிலேருந்து வேலை நடந்துகிட்ருக்கு. பாட்டியமாக கூட எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆலயத்தில் காலையில் நேரமாகவே வெங்காயம் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். வெங்காயம் வெட்டவே வேகமாக வெட்ட ஆரம்பித்தோம். வெட்ட தீரலை. அவள் நேரம் வெட்டிகிட்டு இருக்காரு. சமையல் அவ்வளோ வேகமாக நடந்துகிட்டு இருந்தது. சீக்கிரமாக டைம் ஆயிடுச்சு கூட்டத்துக்கு அப்படிங்கிறனால வேகமாக அவர் வெட்ட ஆரம்பித்தார். வெட்ட ஆரம்பித்தோன்னே அந்த கூட்டம் ரொம்ப வேகமாக நடக்கிறதுக்கு உண்டான வழி சமையல் முடிக்கணுங்கிற வேகம் இருந்துச்சு. அதில் சமையல்காருடைய ரொம்ப சப்போர்ட்டிங் இருந்துச்சு. அடுத்தது பிரியாணி ரெடியாக ஆக ஆரம்பிச்சிச்சு. சீக்கிரமாக அதுக்கு தன்னுடைய வேலையை ஆரம்பிச்சிருந்தேன். அந்த வேலையை முடிச்சு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டோம். ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு, பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, ஃபங்க்ஷன் ரெடி ஆகிடுச்சு. தேவன் அந்த காரியத்தை சரியாக செஞ்சு கொடுத்தாரு. கர்த்தருடைய உத்தாசன் கரெக்டாக உள்ளே வர ஆரம்பித்தார். கரெக்டாக அம்மா போய் அவங்கள விஷ் பண்ணி அவங்கள கனப்படுத்தி அவங்கள பேச ஆரம்பித்தார். அழகாக அவங்களோட என் சகோதரியும் என் தாயும் அவங்களோடு அவங்க பேசி கனப்படுத்தி விசாரித்தாங்க. தேவன் அன்பில் ஒருத்தர் கனப்படுத்திக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒருவருக்கு ஒரு கனப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. ஆண்ட்ரூ ஜான்சன். ஸ்கூல் லீவ் விட்டாங்களா? ரொம்ப எப்படி இருக்கீங்க? Eden blessing. దూరం అనిపించింది. நோக்கி பாருங்க. மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில்
மகிழ்ந்திருப்போம். கவலைகள் மறந்து களிகூர்ந்து கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சத்த சமூகத்தில் களிகூர்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். காற்று அடித்துக் கொண்டே இருக்கிறது, ஸ்டாப் ஆகல, அதாவது அடிச்சிட்டு நிக்கல, தொடர்ந்து அடிக்கிறது. அவர் சொல்றாரு, சூரியனையும் காணல, நட்சத்திரங்களையும் காணல, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. ஆனா அடுத்த 2 வசனங்கள் கழித்து கர்த்தர் பேசின உடனே அவன் சொல்றான், இல்ல ஆண்டவர்கிட்ட பிழைப்போம். சோ அந்த உன் கண்களுக்கு சூரியன் தென்படல, உன் கண்கள் இன்னும் பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களை அவர் கட்டளையிடுவீராக. இந்த மத்தியிலே கொண்டு வந்து
துவங்குகிற இந்த பயணம் அதோடு இன்றைய காணப்படும்படியாக உலகம் மாமிசை பிசாசு மக்களை தொடாதபடி கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால் வேலியடைக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. மகளை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். எல்லாம் இணைந்து ஜெபித்து வாய்களை விட்டால் நடந்து பார்த்ததெல்லாம் ஆசீர்வாதம். இப்ப நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மகளை இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். என்னை வெட்கப்படுத்தாதபடி தேவனின் தலையை உயர்த்து பண்ணினார். என் கைகளையும் என்னுடைய வாழ்க்கையும் கர்த்தர் கனப்படுத்தினார். சொன்னதை செய்யும் அளவுக்கு அவர் கைவிடும் வார்த்தையின்படியே என்னை கைவிடாதவை நடத்தினார். கர்த்தரின் முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். தேவ நாமத்தை மகிம்படுத்தினார். என்னை உயர்த்தினார். என் கொம்பை உயர்த்தினார். தேவ கரம் எங்களோடு இருந்தது. தேவன் எங்களை நாமத்தை மகிம்படுத்தும்படி எங்களை ஆசீர்வதித்தார். தேவனுக்கே மகிமை உண்டாகுவதாக, கனம் உண்டாகுவதாக. பிரைஸ் தி லார்ட்.